முருகனின் பெருமையை பறைசாற்றும் வகையில் பழனியில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு ஆகஸ்ட் மாதம் நடைபெறவுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான தேதி வெளியாகியுள்ளது. இக்குன்றிற்கு பழனி என பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. 6 படை வீடுகளில் ஒன்றான பழனியில் தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் தண்டாயுதபாணியை தரிசித்துச் செல்கின்றனர். இந்த நிலையில் தமிழ் கடவுள் முருகனின் பெருமையை உலகெங்கும் உள்ள முருக பக்தர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் பழனியில் வரும் ஆகஸ்ட் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடைபெறவுள்ளது. இந்த மாநாடு நடத்த கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இதில் உலகம் முழுவதும் உள்ள சமய பெரியோர்கள், ஆன்மீக அன்பர்கள், முருக பக்தர்கள் என 2000த்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அதற்கான தேதி வெளியாகியுள்ளது. விழா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு, விளம்பரப் பணிகள் போன்ற பணிகளுக்காக இந்து சமய அறநிலையத்துறை தலைமையில் ஆன்மீக பெரியவர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. உலக தமிழர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இந்த மாநாடு இருக்கும் என மயிலம் பொம்மபுர ஆதீனம் ஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் தெரிவித்துள்ளார். கோவையிலே கூட கௌமார சிரவை ஆதீனம் அவர்கள் இந்த 5-6 முருகபக்தர் மகா நடத்தியிருக்கின்றார்கள். ஆனால் இது ஒரு அறநிலையத்துறையே ஒரு முருகனுக்காக ஒரு விழா உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்களை எல்லாம் முருகனுடைய சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த 2 நாள் கூட்டம் நடைபெறுகின்றது. முருகனுடைய வழிபாட்டு முறை, முருகன் மீது பக்தியாகப்பட்டது இன்னும் மேலும் மேலும் உலக அளவில் தமிழர்களை ஈர்க்கக்கூடிய வகையில் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இதேபோல புகழ்பெற்ற முருகன் கோவில்களின் கண்காட்சி அரங்கு, ஆராய்ச்சி கட்டுரைகள் வாசிக்க ஆய்வரங்கம், வேல்கோட்டம், ஆன்மீக சொற்பொழிவு, பக்தி, இசை, பட்டிமன்றம் என முருகனின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் மாநாடு அமைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. அரசின் சார்பில் நடத்தப்படும் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வரவேற்கத்தக்கது என பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஒரு இந்து கடவுள், பட் நம்ம அதை தமிழர் கடவுளாக அது ஒரு பாரம்பரியம் இருக்கு நம்மளுக்கு. அதனால இதுல நான் அவங்க இந்த ஒரு மாநாடு நடத்துவது என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கது. திமுக கட்சி நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் என்கிற ஒரு சித்தரிப்பை அதை எதிர்த்து அதை அந்த மாதிரியான பார்வையை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். அதனுடைய நீட்சியாக கூட இதை நம்ம வைத்துக் கொள்ளலாம் இந்த மாநாடு நடத்துவதை. மாநாட்டில் பங்கேற்கவும், முருகன் தொடர்பான ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பிக்கவும் முத்தமிழ் முருகன் மாநாடு 2024.com என்ற பெயரில் இதற்கான இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டின் நிறைவு நாளில் முருகனின் பெருமையை உலகறியும் வகையில் பறைசாற்றியவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட உள்ளன.